ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய உபதேசம். தன்னில் இருக்கின்ற ஜீவன் வெளியில் வியாபித்து விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பதுவே பந்தம். அது எவ்விதம் என்றால், இதோ பாருங்கள், இந்த பலகையை நாம் இப்பொழுது என்ன செய்திருக்கிறோம்? இந்த பலகையை மார்புடன் சேர்த்து 2 கைகளினாலும் இறுக்கி கட்டி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இதை 2 கைகளினாலும் கட்டி பிடித்து கொண்டு, ஐயையோ நம்மை விட்டுவிடு, நாம் போக வேண்டும் என்ற விதம் அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் நம்மை இப்பலகை விடுமா? விடாது. என்ன காரணம்? பலகையை தாங்கள் மார்போடு சேர்த்து கட்டி பிடித்திருப்பதால். பலகை நம்மை சேர்த்து கட்டி பிடிக்கிறதுண்டா? இல்லை. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், யார் பிடித்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அதாவது, நாம் பலகையை பிடித்திருக்கிறோமா அல்லது பலகை நம்மை பிடித்து கொண்டிருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது, பலகை நம்மை பிடிக்கவில்லை, நாம் தான் அப்பலகையை பிடித்ததாகும். எனில் இதோ பாருங்கள், இப்பலகையை நாம் விடுகிறோம். இப்பொழுது என்னவாகிறது? பலகை வேறுபட்டு போகிறது. இப்படியேதான் தானாகிய சிவன் சக்தியாய் வெளியில் வியாபித்த போது சிவசக்தியாயிற்று. அந்த சக்தியிலிருந்தே சிருஷ்டிகள் உண்டாயின. அவற்றையே தாயார், தகப்பனார், மனைவி, மணாளன், புத்திரன், புத்திரி, வீடு, தனம், ஸ்தானம், மானம், ஜாதி, சுத்தம், அசுத்தம் என்று கட்டிப்பிடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எனில் இவை ஒன்றும் நம்மை கட்டிப்பிடிக்கவில்லை, நாமே இவற்றை கட்டிப்பிடித்திருப்பதாகும். அதெப்படி என்றால், நாம் தூங்கும் பொழுது தாயார் என்றோ தகப்பனார் என்றோ மற்ற எதுவுமே இல்லை. அன்றியும் நமக்கு மிகவும் பிரியமான புத்திரனோ சகோதரனோ நமதருகில் படுத்து தூங்குவதாயிருந்தான். நாமும் தூங்குகிறோம். அந்த சமயத்தில் நம்முடைய கையோ காலோ அந்த பிரியப்பட்ட புத்திரனின் மேலேயோ சகோதரனின் மேலேயோ விழுகிறது. அப்பொழுது யாதொன்றும் அறிவதில்லை. உபதேசம் தொடரும். ஆத்ம வணக்கம்.